ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம கமன்னு சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுலேயும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடிமேட் கிட் யூஸ் பண்ணிவிட்டு செய்ய போகிற பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக வீட்டில் எல்லா மசாலாஸும் தனித்தனியாக அரைச்சி போட்டு செஞ்சுருக்கோம். ஆனால் நம்ம இன்றைக்கி குக்கடு பிராண்டோடைய திண்டுக்கல் ஸ்பெஷல் தம் பிரியாணி கிட் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி சிம்பிளான முறையில் நம்ம சிக்கன் பிரியாணி செய்யலாம்ங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குக்கடு கிட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த பேசிக் கிட்டில் வந்துட்டு அவங்க திண்டுக்கல் ஸ்பெஷல் பிரியாணியில் ஒரு சீசனிங் ஆயில் பேக்கெட்டும் அடுத்ததாக மசாலாஸ் எல்லாம் அடங்கின ஒரு பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த திண்டுக்கல் ஸ்பெஷல் தம் பிரியாணியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சமான அளவு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். அவங்க கொடுத்துருக்குற பேக்கெட்லேயே நிறைய ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஆயிலோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரே ஒரு ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். அவங்க கொடுத்துருக்குற பேக்கெட்லேயே நமக்கு ஆனியன், டொமேட்டோன்னு எல்லா ஸ்பைசஸுமே போட்டுட்டு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக வேறு எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. இப்போ நம்ம இந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். அதுக்குள்ளே நம்மளுடைய இந்த ஆனியனும் நல்ல கோல்டன் ஃப்ரையாக வணங்கிட்டு வந்துடும். இந்த பேக்கெட்டை நம்ம இப்போ ஓப்பன் பண்ண உடனேயே கமன்னு வாசனை தூக்கலாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுலேயும் அந்த திண்டுக்கல் பிரியாணியுடைய ஃப்ளேவர் அப்படியே வந்திருக்கு. இந்த மசாலாவில் உள்ளே பார்த்தீங்களா எவ்வளவு ஆயில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்குன்ட்டு. அதனால தான் நம்ம இங்கே கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போது நமக்கு இந்த ஆனியன் ஓரளவு நல்லா வணங்கிடுச்சு. இப்போது நம்ம இந்த பேக்கெட்டை ஊற்றிடுவோம். ஆயில் பார்த்திங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நமக்கு பிரியாணிக்கு தேவையான கலரும் அவங்களே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு இந்த பேக்கெட்லேயே இன்க்ளூடடாக இருக்கிறதுனால வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸுமே நம்ம இங்கே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த பேக்கெட் நம்ம கொட்டும் பொழுதே தெரியுது நமக்கு இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ பேஸ்ட் எல்லாமே ஆட் ஆகிருக்கிறது. இந்த பேக்கெட்டுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பிரியாணி செய்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம 1/4 கிலோ பிரியாணி அரிசி ஆட் பண்ணுறதுக்கும் 1/4 கிலோ சிக்கன் இல்லைன்னா மட்டன் இந்த மாதிரி எந்த விதமான ப்ரோட்டீன்ஸையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க உள்ள மசாலாவை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த அளவு நம்ம அரிசி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிரியாணி சூப்பரான ஃப்ளேவரோட கமன்னு ரெடி ஆகிடும். இப்போது நமக்கு இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வணக்கி கொடுத்துருவோம். இப்போது நம்ம இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிரியாணி பண்ணலாம். சூப்பராக வரும். இப்போது நமக்கு இந்த சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கலக்கி கொடுத்துருவோம். ஓரளவு நமக்கு இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாயில் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 1/4 கிலோ பிரியாணி அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலா நல்லா சிக்கனோட கோட் ஆகி சூப்பராக ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற இந்த பிரியாணி அரிசியை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். பிரியாணி அரிசியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ரைஸ் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதனால் ஓரளவு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக கிடச்சிடும். இப்போது 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் வாட்டருங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா லிட் க்ளோஸ் பண்ணுவோம். அவங்களே சால்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில்ஸ் விட்டுட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துருவோம். நம்மளோட பிரியாணி விசில் வரும்பொழுதே அவ்வளோ சூப்பராக கமன்னு வாசனையோடு இருக்குது. இப்போ நம்மளுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடுவோம்.
நம்மளுடைய திண்டுக்கல் ஸ்பெஷல் குக்குடு பிராண்டுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போது அவங்க நமக்காக சீசனிங் ஆயில் கொடுத்துருக்கிறதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கடைசியாக கொடுத்துருக்குற இந்த சீசனிங் ஆயில் பார்த்திங்கன்னா நல்ல வாசனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆயில் பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த ஸ்பெஷல் திண்டுக்கல் தம் பிரியாணி ரெடி ஆயாச்சு. லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில்டு எக் வச்சுட்டு ரைத்தா யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது லைட்டாக நம்ம கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு கலக்கிடுவோம். அவ்வளோதாங்க, இந்த குக்குடு பிராண்டுடைய பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பை பாய்.